அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். பாபான்னு சொன்னாலே தெரியும், அவர் என்னெல்லாம் செய்வர்னும் தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு என்ன பண்ண போறார் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அப்படி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கா சொல்லலாம். பொதுவாக எல்லாத்தையும் பாபாட்ட ஒப்படைச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை. த டோட்டல் சரண்டர் இஸ் த ஒன்லி வே டு அப்ரோச் காட் ஆர் டு கெட் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அபெண்டன்ட்லின்னு சொல்லுவாள். ஸோ நம்மளை அவளை நெருங்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் அவளோட பிளெஸ்ஸிங்ஸு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கறது தான் இந்த டோட்டல் சரண்டர்னஸ்ன்னு. நடக்கிறதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நம்ம தான் காரணம் நம்ம நினைக்கும் போது தான் பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி வருது. இல்லைன்னா அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது. அதுவே நீங்கள் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா நடக்கக்கூடிய எல்லா காரியத்துக்கும் அவர் தான் காரணக்கர்த்தாவாக இருப்பார். கரெக்டாக? அதுக்கப்புறமா அதில் வர நல்லதும் கெட்டதும் அவரை சார்ந்தது தான். ஸோ நம்ம அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கறது அவர் தான். இப்படி எல்லாமே அவர் தான் நம்ம நினச்சிட்டோமானா அதுக்கப்புறம் நம்மளை பிரச்சனைகள் தாக்கவும் செய்யாது, நம்மளை வேதனைப்படுத்தவும் செய்யாது. இதெல்லாம் நம்மளுக்கு வருமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். கரெக்டு தானே? மனுஷியா தானே நம்ம, இல்லையா? ஆமாம்னு சொல்கிற நம்ம மனசே ஒரு சமயத்தில் குரங்கு மாதிரி இல்லைன்னு சொல்லும். கரெக்டாக நான் சொல்கிறது? ஏன்னா பல சமயங்களில் நம்மளுக்குள்ளே இந்த கான்ட்ரவர்சி வரும். என்ன காரணம்னா மனுஷால சிந்திக்க வைக்கக்கூடிய மாயையும் சரி இல்லை ஆன்மீக சக்தியும் சரி எல்லாம் ஒரே இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. நம்மளை குழப்பக்கூடிய சக்தியும் அங்கேருந்து தான் வருது, நம்மளை தெளிவுபடுத்தக்கூடிய சக்தியும் அதே மாதிரி தான் வருது. பட் இங்கே என்ன வைட்டல் ரோலில் ப்ளே ஆகுறதுன்னா கர்மாங்கிற விஷயம். இதை நம்ம கண்ணாலேயே பார்த்தது கிடையாதே, எப்படி அப்படின்னு கேட்கலாம். இது ரொம்ப சுலபமாக ஒரு விஷயத்த சொல்லலாம். ஒரு எறும்பை மிதிக்கிறோம், அந்த எறும்புக்கு அது போராட்டம், நம்மளுடைய லைஃப்பை காப்பாற்றிக்கணுங்கிற போராட்டம். அது கடிக்கிறது அப்படிங்கும் போது நம்மளுடைய கர்மா நம்ம நினைக்கிறோம் அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அது பண்ணக்கூடிய விஷயம் கடவுள் கொடுக்குறார். ஆக இந்த கர்மா எங்கேருந்து வேலை செய்கிறது அப்படின்னு கேட்டால் இந்த இரண்டு உயிரினங்கள், நம்மளும் சரி எறும்பும் சரி, இரண்டுமே இரண்டு உயிரினங்கள் தான். கொசு வருது கடிக்கிறது, அதனுடைய ஜீவனுக்காக, அதனுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு துளி ரத்தம் தேவைப்படுறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கரெக்டா? அதனுடைய உயிரே போயிடுறது. ஒரு நாளைக்கு இப்படி கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை உயிர்களை நம்ம கொல்றோம்? ஆக மொத்தம் கொலைக்கார குடும்பமாக, கொலைக்கார கும்பல் மாதிரி ஆயிட்டோம். கரெக்டா? ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதை எதிர்த்து செயல்படக்கூடிய சக்தி அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக அதற்குண்டான கர்மாவாக தான் அதை எடுத்துக்கணும். கர்மாங்கிறது வேற எதுவுமே இல்லை, வினை பயன்னு சொல்லணும். அதாவது நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கான ரியாக்ஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதுதான் உண்மை. நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் நல்லது தானே பண்ணினேன். இது எல்லாருமே, நானும் கூட சொல்லுவேன், நான் நல்லது தானே பண்ணேன், நான் நல்லது தானே பண்ணேன். ஆனால் அது மற்ற உயிர்களையோ இல்லை மற்றவர்களையோ எவ்வளோ தூரம் காயப்படுத்துறதுங்கிறது அங்கே மேட்டர். ஸோ நம்ம அதை செய்ய செய்ய நம்மளுக்கு உண்டான கர்மாவும் மாறுபடுகிறது. ரொம்ப சீக்கிரமாக சொல்லி புரிய வைக்கணும்னா இப்போ எறும்பு விஷயந்தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் மேட்டர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நம்மளுக்கே பல சமயங்களில் தெரியறது கிடையாது. அப்போ தான் நம்ம போய் முட்டி மோதிக்கிறோம். நீ என்னை காப்பாற்ற மாட்டியா, நீ எனக்கு ஒரு அம்மாவாக இருந்து என்ன பண்ணின அப்படின்னு நம்ம குழந்தை நம்மள்கிட்ட கேட்குற மாதிரி நம்ம போய் பாபா கிட்ட முட்டி மோதுறோம், இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச கடவுள்கிட்ட முட்டி மோதுறோம். இதுதான் உண்மை, இல்லையா? சரி, எதுக்கு இந்த தத்துவம் எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமான செயல்களை செய்யும் போதெல்லாம் இது ஏன் பாபு குட்டி இப்படி பண்ணுற அப்படின்னு நான் கேட்பேன். ஆனால் பிற்பாடு அது நம்மளுக்கு ரிவீல் ஆகும் தெரியுமா? அந்த விஷயம் நம்மளுக்கு புரிய வைப்பர் அவர். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் புரிய வைக்கும்போது எங்கேயோ போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது. அதாவது எதுக்காக மகாலயத்தில் இந்த மாதிரி ஒரு யாகம் கொடுத்தார் பாபாங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல. எதுக்குப்பாங்கிற கேள்வி மட்டும்தான் எனக்கு இருந்தது. பதில் இதோன்னு சொல்லி கை மேலே பலனை கொடுத்துருக்கார். ரமாஜி கால் பண்ணினா, வீட்டில் ரொம்ப காலமாக கடந்த ஒரு புத்தகமாக எடுத்து படித்தேன். அதில் வாராகி பித்ரு ரூபேனா அப்படின்னு போட்டிருக்கு. அப்பாவுக்கு சமமானவள். நம்மளுடைய உடல்நிலையில் என்ன பிரச்சனைகள் மாற்றங்கள் வந்தாலும் அந்த ஒயிட் செல்ஸுங்கிறது காப்பாற்றி நம்மளை கொடுக்கும், நம்மளுடைய தேக ஆரோக்கியத்தை காப்பாற்றும் அப்படின்னு அதை ஆளக்கூடியவள் இந்த வாராகி. ஆக நம்மளுடைய பிரச்சனைகளை விரட்டக்கூடியவள், கண் திருஷ்டியை போக்கக்கூடியவள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை விரட்டக்கூடியவள், நம்மளுடைய எதிரிகள் தொல்லையிலேருந்து காப்பாற்றக்கூடியவள், செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியவள். முக்கியமாக சொல்லணும்னா என்ன காரணம்னா நம்மளை விட்டு நெகட்டிவிட்டி போயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் உள்ளே வந்துடும். அப்புறம் என்ன, எல்லாம் நம்ம உடம்புலேருந்து வியாதியெல்லாம் வெளியில் போயிடுத்துனா மாத்திரை எதுக்கு சாப்பிடுவானே, நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாமே. ஆக இந்த பதிவு யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ அவளுக்கெல்லாம் நிஜமாவே யோகம்னு சொல்லலாம்.
மிகப்பெரிய யோகம். ஏன்னா இந்த மகாலயத்தில் இதை கண்டிப்பாக பண்ணினோமானா நம்மளை சார்ந்த நெகட்டிவிட்டி அத்தனையும் போகுங்கிறது நிச்சயம். அதனால தான் பாபா இதை கொண்டு வந்து கொடுத்துருக்கார். சும்மாலாம் ஒரு விஷயத்தை அவர் பண்ண மாட்டார். எந்த விஷயத்தை பண்ணுறதானாலும் அதற்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் நமக்கு தான் புரியாது. ஏன்னா அவ்வளோதான் இருக்குது. அவர் என்ன கொடுக்குறாரோ அதை கொண்டு வந்து இங்கே நான் கொடுத்துட்றேன். ஈஸியாக போச்சு எனக்கு. ஏன்னா டோட்டல் சரண்டர். அது சரியா தப்பான்னு யோசிக்கிறது கிடையாது. யோசிச்சோன்னா அதுக்கும் பதிலை கொண்டு வந்து கொடுத்துட்றார் பாப்குட்டி. அப்புறம் என்ன பிரச்சனை? முதல்ல இதை பண்ணணுமா வேண்டாமா, அது சரியா தப்பான்னு யோசிக்கும் போது கரெக்டாக வந்து பூர்ணிமாஜி ஒரு பதிலை கொடுத்துட்டு போனால் பெரிய ஆச்சரியம் அது எனக்கு. அப்படியே வாராகி வந்து நிற்கிறான்னு சொன்னோன்னா அது இருந்து போச்சு. என்னோட ப்ரீவியஸ் பதிவுகளில் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுங்கோ. அதுக்கப்புறமா ரமாஜி அனுப்பின இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் கேளுங்கோ, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். ஸ்ரீசக்கர வழிபாட்டினை குறிக்கும் பாவனோபனிஷத் என்னும் நூலில் வராகி அம்மனை பற்றிய சிறு குறிப்பு. வாராகி பித்ருரூபா. வாராகி தந்தை வடிவானவள். வாராகி என்பது ஒரு தெய்வம். பன்றியின் முகத்தை கொண்ட இவள் படைகளின் தலைவி, கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஃபோர்ஸஸ். அம்பாள் பண்டாசுரனுடன் யுத்தம் செய்யும் பொழுது சைனியத்தை எல்லாம் பார்த்து கொண்டாள். அதேபோல் நம் சரீரத்தில் நிறைய வியாதிகள், இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அவற்றை எதிர்த்து நிற்க, போக்கடிக்க இரத்தத்தில் வெள்ளணுக்கள், ஒயிட் கார்பசல்ஸ் இருக்கும். இவைகள் நமக்கு வியாதி வருவதை தடுக்கிறது. இந்த தடுப்பு சக்தியை, அதாவது ரெசிஸ்டன்ஸ் அளிப்பது வாராகி. நமக்கு ஒரு தீங்கு வந்தால் அந்த தீய சக்தியை அப்புறப்படுத்தி நம் அருகில் வராமல் தடுப்பது வாராகி. அவள் பித்ரு ரூபமானவள், தந்தை வடிவம். இந்த வெள்ளணுக்கள் தந்தையின் சரீரத்திலிருந்து வருகிறது. நம் உடலில் வந்த அறிவு புலன்கள், செயல் புலன்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் இவைகள் ஒரு வகை. இரத்தம், மாமிசம், எலும்பு கசிவு, தோல் போன்றவை மற்றொரு வகை. இவைகள் பெற்றோர்களின் சரீரம் வாயிலாக வந்தவை. அவைகளில் எலும்பு போன்றவை சிலது வாராகியாகவும் மாமிசம் போன்றவை குருக்குல்லாவாகவும் பாவிக்க வேண்டும். வாராகி மாதா பெண்ணாக இருந்த பொழுதிலும் முகம் மட்டும் ஆண் பன்றி முகமாக இருப்பதனால் தந்தை ரூபமானவள் என்று கூறப்பட்டுள்ளது. புரிஞ்சுதா? இப்போ ரமாஜி பேசினது புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆக இது எங்கேயோ எழுதப்பட்ட விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து பாபா கொடுக்கிறார்னா இவ்வளோ கருணா உள்ளம் யாருக்கு இருக்கும்? தேடி தேடி குழந்தைகளுக்கு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸை விட ஒரு படி மேலே. ஏன்னா கற்றது கைமண் அளவு. நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்றா. தெரியாத எத்தனையோ விஷயம் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. தெரிஞ்சுக்கணும். இந்த மாகாளயத்தில் யாரெல்லாம் இதை பண்ணுறாளோ அத்தனை பேருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து விடிவுன்னு சொல்கிற. கண்டிப்பாக பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வருது. அந்த பரபிரம்மம் நம்ம கூட நடந்துட்டு இருக்கு. நமக்கு புரிஞ்சுக்க முடியலை. என்ன காரணம்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், நம்மளை சுற்றி பிரச்சனைகள். பக்கம் பண பிரச்சனை, ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, இப்படி தானே போயின்னு இருக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்கோ, தேவையானவற்றை தேவையான நேரத்தில் சரியாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த மகாபுருஷர் இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை இல்லையா? இதை தான் நான் அப்படியே ஏற்றுண்டு போயின்னு இருக்கேன். அதனால் இதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும்னு எனக்கு தோணிது. ஏன்னா அதை தானே இத்தனை நாளாக நான் பண்ணிட்டு இருக்கேன். எதையுமே நம்ம யோசிச்செல்லாம் பண்ணுறது கிடையாது. அந்த அளவுக்கெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகிருக்கிறதுங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா பல ஜென்மங்களாக தொடர்ந்து என் கூட இருக்கியே. அவர் கேட்ட கேள்வி எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். பல ஜென்மமா என் கூட தொடர்ந்து இருக்கியே, இது கூடவா உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியல. பாப்குட்டி கேட்கும்போது ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கும். அந்த அளவுக்கு ஞானமெல்லாம் எனக்கு சத்தியமா இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஜென்மாவே தெரியாது, பல ஜென்மாவுக்கு எப்படி தெரியும் இல்லையா? சொல்லும்போது சந்தோஷமா தான் இருக்கும். ஆனால் அதனுடைய பொறுப்புங்கிறது மிகப்பெரிய பொறுப்பாக இருக்குது. உண்மையிலேயே சொல்லப்போனால் அதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும். அது யாருக்கு போய் சேரணுமோ அதை அவர் முடிவு பண்ணிக்கிறார். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரியான நேரத்தில் கொண்டு வந்து எல்லாரோட கையிலையும் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறதா மட்டும்தான் நான் உணர்றேன். அதனால தான் இதை உடனே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். அது மாத்திரம் இல்லாமல் 2 முக்கியமான அதிசயங்களை எடுத்து வச்சுருக்கேன். எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இதை கொண்டு வந்து உடனே கொடுக்கணுங்கிறதுனால அதை எடிட் பண்ணிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு இதை கொண்டு வந்து உங்கள் கைக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் கலந்துங்கோ. நம்ம துவாரமாக்கி தயவு செஞ்சு வாங்கோ. என்ன உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும், மன பிரச்சனை இருந்தாலும், வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் உடனே வாங்கோ. அதிலிருந்து எல்லாருக்கும் விடிவு காலம் வரணும்
இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்ன காரணம்னா, எல்லாரும் நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன். அடுத்தலைக்கு பாயசம். அந்த கான்செப்ட் தான் என்னோடது. நீங்கலாம் நல்லா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் நல்லா இருப்பேன். என் குழந்தை நல்லா இருக்கு, எங்க ஆத்துக்காரர் நல்லா இருப்பா, எல்லாரும் நல்லா இருப்பா. ஸோ நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பிரார்த்தனை மாத்திரம் தான் எனக்கு. என்ன வரும், என்ன போகும்னெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாது. ஏன்னா பணம் காசெல்லாம் நம்மள விட்டுட்டு போயிடும். அப்புறம் என்ன பெரிய பதவி இருந்தாலும் விட்டுட்டு போயிடும். நம்மளுக்கு ஆயுசு, நம்மளுடைய ஆயுள் கூட எப்போ முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆக எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்துல இந்த மகாபுருஷர் கொடுக்குற அந்த அனுகிரகம் மட்டும் போறோம். எல்லாத்தையும் சாதிச்சுடலாங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. அதனால தான் இந்த பதிவை உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இது யார் கைக்கு சேரணும் அப்படிங்கிறத அவர் நிச்சயம் பண்றார். ஆக இது உங்க தெரிஞ்சவாளுக்கெல்லாம் தயவு செஞ்சு அனுப்புங்க. என்ன காரணம்னா, யாருக்கு எதன் மூலமா பிரச்சனை, எதன் மூலமா விடிவு காலம்னு யாருக்கும் தெரியாது. அது உங்க மூலமா நடந்ததானா அதற்குண்டான நல்ல பயன்கள் எல்லாம் உங்க குழந்தைகளை வந்து சேரட்டும். ஸோ இதில் உங்களுக்கு வேற என்னாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. அது மிச்ச விஷயங்கள் எல்லாம் அதில் நம்ம பேசிக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். பாபா பிளஸ் யூ ஆல்வேஸ். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.